ஸ்டாலினை தூக்கம் கெடுக்கிறதுல பல அமைச்சர்கள் ஈடுபடுறாங்க. இப்போ லேட்டஸ்டாக சேர்ந்திருக்கிற அமைச்சர் யாருன்னா மதுரையின் மாசற்ற மாணிக்கம் அமைச்சர் மூர்த்தி அவர்கள். மாசற்ற மாணிக்கம்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லிக்கோங்க. பட்டு அங்கே அவரை கட்சிக்காரங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் பேசும் பொழுது ஆண்ட பரம்பரை, நம்மெல்லாம் ஆண்ட பரம்பரை, சுதந்திர போராட்டத்திற்காக நம்ம சமுதாய மக்கள்லாம் பெரிய அளவில் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரையும் அப்படி சேர்த்து சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆனால் சமூக வலைத்தளத்தில் அவர் குறிப்பிட்ட ஒரு ஜாதி வகுப்பினரை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் விளக்கம் சொன்னப்போ நான் அந்த இதை முழுசாக அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்பொழுது தான் அமித்ஷா பேசிய பேச்சுக்கு எங்கே பார்த்தாலும் இவங்க போராடினாங்க. இப்போ இந்த பேச்சுக்கும் போராடுவார்களான்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சூரியன்னா மேற்கில் உதயமாகும், சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுல. ஆனால் திமுக என்றைக்குமே ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு அதன் உண்மைத்தன்மையோட பேசினது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. அது அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்க ரத்தத்திலேயே ஊறி போனது. ஒரு பொய்யான விஷயத்தை கட்டமைச்சு அந்த பொய்யிலேயே வாழ்ந்து அந்த பொய்யையே மூலதனமாக கொண்டு அந்த ஒரு பொய்யான ஆட்சியை மக்கள் மத்தியில் ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. அந்த 23ஆம் புலிகேசி படத்தில் என்ன இந்த வரலாறு, எதிர்கால வரலாறு என்னை பார்த்தா என்ன சொல்லணும், அதனால ஒரு பைல்வான் மாதிரி என்ன இதை வர அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர்கிட்ட சொல்லுவார் பாருங்க, புலிகேசி சொல்லுவார். அந்த மாதிரி இது கரெக்டாக இது புலிகேசி ஆட்சி. ஸ்டாலின் 24ஆம் புலிகேசியாக தான் என்னால் பார்க்க முடியுது. அப்படி ஒரு காமெடித்தனமான ஆட்சி, அப்படி ஒரு பொய் புரட்டு, உண்மைக்கு மாறா இவங்க பேசி 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 இந்த மாதிரி ஒரு காத்தடிச்ச பலூன் மாதிரி இவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பலூன் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட வருதோங்கிற டவுட்டை எனக்கு ஏற்படுத்துது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே ஜாதி வெறியர்கள். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காக நாங்கள் போராடுறோம்ங்கிற போர்வேல பட்டியலின மக்களை இதை நான் சொல்லலை, இந்த பல்வேறு பட்டியலின தலைவர்களே இதை ஒப்புதல் வாக்கு மூலமாகவும் பல்வேறு காலகட்டங்களில் மனம் புழுங்கியும் பேசினதை நான் சொல்கிறேன். குறிப்பாக ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும், அல்லது நம்ம கட்சியில் இருந்தபோது தடா பெரியசாமி, இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தான் தடா பெரியசாமி பேசுகிறாரு திமுகவை பற்றி விமர்சிக்கும் போது. அதே மாதிரி மா வெங்கடேசன், எழுத்தாளர் மா வெங்கடேசனாக இருக்கட்டும், இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகனாக இருக்கட்டும், திமுக மேலே நான் சொல்கிறது பட்டியல் சமுதாயத்தை பின்புலமாக கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு இன்றைக்கு அரசியலில் பிரயாணிக்கக்கூடியவர்களை சொல்கிறேன். திருமாவளவனே இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் பதிவு செஞ்சுருக்காரு. அதனால திமுக ஒரு ஜாதி வெறியர்களின் கூடாரம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கவுடாவா, அதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ரெட்டி நலச்சங்கம், நான் ஜாதி சங்கத்தில் போய் கலந்துக்கிறது அவங்கவுங்க உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கொள்கை நீ ஜாதி சங்கத்தில் உறுப்பினராக இருக்காத, ஜாதி சங்கத்தில் நீ ஒரு ஆஃபீஸ் பேரராக இருக்காத. இதை தான் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுது, இந்து முன்னணியும் சொல்லுது, பிஜேபியும் சொல்லுது. அதை யாராவது ஜாதி சங்கத்தில் போய் கலந்துக்கிறதுங்கிறது வேற. அந்த போய் ஜாதி வெறியை ஊட்டுறது, இன்னொரு ஜாதியை இகழ்ந்து பேசுறது, இழிவா பேசுறதுங்கிறது தான் தவறான ஒரு விஷயம். பாஜகக்காரங்க போய் அந்த ஜாதி சங்கத்தில் பேசினா கூட தேசிய விஷயங்களை தான் முன்னெடுத்து பேசணுங்கிறத இணைந்து வேலை செய்யக்கூடிய அந்த விஷயத்த. அதே மாதிரி இதுலயும் ஆர்எஸ்எஸ்லயும் அனைத்து ஜாதி சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைப்பதற்குன்னே தனியா ஒரு இயக்கமே இருக்கு. இந்து முன்னணியும் கூட ஜாதி சங்கங்களோட ஒரு நெருக்கமான நல்லுறவை பண்ணி இது ஒரு இந்து சமுதாய ஒற்றுமைக்காக இது பயன்படுத்திக்கணும்னு தான் இது நம்மளுடைய நோக்கம், தேசியவாதிகளின் நோக்கம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி ரீதியா பிளவுபடுத்தி தான். நீங்க நல்லா பாருங்க, அவங்க எங்கேயாவது ஜாதியை தாண்டி அவங்க சிந்திச்சிருக்காங்களா? அந்த எல்லா ஊர்லேயுமே அவங்க பிசி, எம்பிசி, ஓபிசி இதுக்குள்ளதான் அவங்களுடைய ஜாதி இது. அந்த ஏரியாவில் யார் மெஜாரிட்டி, மாவட்ட செயலராக வரணும்னா அவர் யார் இதா பண்ணோம், எந்த ஜாதியை தாஜா பண்ணணும், எந்த ஜாதிக்காரங்களை கொண்டு நம்ம கேண்டிடேட்டாவோ இல்லை கட்சி பொறுப்புலையோ கொடுக்கணும். இது எல்லாமே அவங்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய தரத்தையோ அந்த நபர்களின் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியையோ புறக்கணித்து விட்டு ஜாதிய ரீதியாக மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு நம்ம பல்வேறு உதாரணம் சொன்னால் ஒரு நாள் போராது. அந்த அளவுக்கு பார்த்தா இவங்க எந்த ஜாதி சங்கத்துக்கு போனாலும் அவங்கள ஓன் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் இதை செஞ்சோம் இதை செஞ்சோம். நீ தகுதி அடிப்படையில் செஞ்சியா இல்லை தாஜா பண்ண செஞ்சியா? என்ன போய் ரம்ஜான் நோம்பில் கஞ்சி குடிச்சிட்டு சொல்லுவார்ல, நாங்கள் அமாவாசை ஏகாதசி இன்னைக்கு தான் வயிறு முட்டை திம்போம் அப்படின்னு பேசி சிறுமைப்படுத்தினதை பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி இவங்க வந்து உள்நோக்கத்தோட இவங்க பேசுறது தான் அதிகம். அதோட வெளிப்பாடு தான் திமுகவில் ஜாதி வெறியர்களின் கூடாரங்கிற காரணத்தினால தான் மூர்த்தியும் இந்த மாதிரி ஒரு இதில் பேசுறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, மூர்த்தி என்ன மனித புனிதரா? நான் மூர்த்தியோட ஒரு கருத்துல என்ன உடன்படுறேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாம வீடியோங்கிறோம், ஆனா அவர் பாருங்க அதுல அவர் பேசும்போது கேசட் அப்படிம்பாரு. ஒரு வெகுளியா அது எத்தனை வருஷம் பின்னோக்கி இருக்காரு பாருங்க. அவரு ஒரு 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 25-30 வருஷம் முன்னாடி அவர் சிடின்னு கூட சொல்ல, அவர் கேசட், அந்த கேசட்டை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம வந்து உளப்பூர்வமாகவே ஒரு யதார்த்த மனிதராக பார்க்கின்றோம். அதில் அவர் சொன்ன ஒரு உண்மை, நாம் வந்து திருமோகூர் கோவிலையும் அங்கே பக்கத்தில் இருக்கிற காலமேக இந்த கோவிலையும் பாதுகாத்தது, இதை வந்து ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா, உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா, அக்கா கனிமொழி ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து தியாகங்கள் போற்றப்பட வேண்டும். எந்த இயக்கமோ எந்த சமுதாயமோ தியாகத்தை போற்ற மறந்து விட்டதோ, தியாகத்தை புறக்கணிக்கின்றதோ, அந்த சமுதாயமோ அந்த இயக்கமோ உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. தியாகங்களை கொச்சைப்படுத்துபவர்கள் சீர்குலைந்துதான் போவார்கள். இதுதான் வரலாறு. அவர் சொன்னதெல்லாம் நான் பல்வேறு விஷயங்கள் கரெக்ட். ஆனா இந்த ஆண்ட பரம்பரைங்கும் போது தான் எனக்கு எங்க நெருடல் வருதுன்னா, டேய் ஆண்ட பரம்பரையா பேண்ட பரம்பரையாதுன்னு சொன்னது யாரு? இங்க இருக்கிற அரசியல் திருமாவளவனே பேசியிருக்காரு. நீங்க என்ன பெரிய ஆண்ட பரம்பரை, நீங்கெல்லாம் பேண்ட பரம்பரை அப்படின்லாம் பேசினதை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப திருமாவளவன் இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாரு? நாங்க ஜாதியற்ற சமுதாயத்தை படைக்க வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுகள், நாங்க ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்ல போகின்றார்கள்? நாங்கள் எல்லா ஜாதியும் சமமாக பார்க்கின்றோம், அதுதான் சமூக நீதி, அதுதான் திராவிட மாடல் என்று தொண்டை நரம்பு புடைக்க பேசுகின்ற, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத ஆட்சி, யாரும் சவால் விட முடியாத ஆட்சி அப்படின்லாம் தனக்குத்தானே பாராட்டிக்கிட்டு, அதையே எனக்கு சமயத்தில் அதை கேட்கும்போது எவனாவது ஒருத்த ஆன் பண்ணிடுறான். நம்ம டிராவலில் இருக்கும்போது பார்த்தா அதை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க சில பேர். இந்த ஆள் இப்படி தொண்டையை அடைச்சிக்கிட்டு ஆத்தனவாயை அடைக்க கத்துறாங்கன்னா, அந்த கட்சிக்காரன் பண்ணுறது முழுக்க பூரா விதமும் வடிவேல் சொல்கிற மாதிரி ஃப்ராடுகார பயல்களால இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரோலிங்லாம் அவ்வளோ ட்ரோலிங் இருக்குது. ஸ்டாலின் இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? ஜாதியவாதத்தை தூக்கி பிடிக்கின்றாரா? இதே மூர்த்தி வந்து ஒரு ஊழல் பேர் வழிங்கிறத அவர் வீட்டு கல்யாணத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைவாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் அமைச்சராக பதவியேற்றவுடன் ABC அப்படின்னு ரகவரிசைப்படுத்துகிறார். அதாவது ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எல்லாம் மெட்ராஸ் சிட்டியில், கோயம்புத்தூர் சிட்டியில், மதுரை சிட்டியில் இருக்கிறதெல்லாம் A கிரேடு, அப்புறம் டவுனில் இருக்கிறதெல்லாம் B கிரேடு, ஒரு ஒன்றியம் ரூரலில் இருக்கிறதெல்லாம் C கிரேடுன்னு பிரித்து, இதுக்கு அவர் டார்கெட் வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, டார்கெட் வச்சு டிரான்ஸ்ஃபருக்கு லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சோசியல் மீடியாவில் நேத்திக்கு பார்த்தேன் நான். அது முன்னாடி நடந்த விஷயம்தான் அது. ஆனால் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஊர் சொத்தை அடித்து உலையில் போடக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், மக்களை பிளவுபடுத்தும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி சமுதாயத்தில் நிலவக்கூடிய அமைதியை சீர்குலைக்கும் விதமாகத்தான் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்கல்ல, அதன் வெளிப்பாடு தான் மூர்த்தியின் பேச்சு. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ அமித்ஷா வந்து அம்பேத்கர் பற்றி பேசினார். அது பேசின ஒரு சின்ன போர்ஷன், அது ஒரு போர்ஷன் எல்லாரும் கருத்து சொன்னாங்க. முழுசா அவர் என்ன பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ இதில் அவரே சொன்ன, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பேசின முழு கேசட்டையும் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இது சம்பந்தமாக திருமாவளவன்ட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி கருத்து கேட்கணும்ல, ஆண்டப்பரம்பரை தொலைக்காட்சிக்காரங்கள் எல்லாம் பித்தலாட்டத்தனம் பாருங்க. இவனுக்கு திமுகவோட கொத்தடிமையாவே மாறிட்டானுங்க. அமித்ஷாக்கு மட்டும் போய் மைக் எடுத்துக்கிட்டு, சார் அவங்க அமித்ஷா பேசினதை பத்தி உங்க கருத்து என்ன சார், சார் அமித்ஷா பேசினதை பத்தி உங்க கருத்து என்ன சார், சார் அமித்ஷா பேசினதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அப்படின்னு வேட்ட நாயோட இந்த தமிழ் ஊடகங்கள் கொதறியது அமித்ஷா விஷயத்தில். இப்பொழுது ஏன் அமைதி காட்கின்றது? திமுகவின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜாதியவாதத்தை கையில் எடுத்து ஜாதி பிளவுகளை ஊக்கப்படுத்தும் இதை போன்ற பேச்சுக்களை கண்டிக்கும் விதமாக தமிழ் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக இந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னா ஒரு பைய பேசிட்டு தெரியவானே சீப்பு செந்தில்னு, அந்த பையில யாராவது பார்த்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு வெறி பிடித்து வேட்டை நாய் போன்று வந்து குதிரை கொள்ளுனா வாயை திறக்குமா, கடிவாளம்னா வாயை முடிக்குமா, பிஜேபினா விழுந்து பிராண்டு வாங்கலாம். இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி இவங்க கட்டமைக்க பார்க்குறாங்க.
ஆனா திமுகவுக்கு இருக்கிற விஷயத்தையே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்கு பாக்குறாங்க.